Good morning to all. நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தீபாலயம் ஹோமியோ கிளினிக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்களன்னா என்னோட வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்க்கலாம். அதை விட டாக்டர் தீபா அர்லாலன் டைப் பண்ணாலும் என்னோட அப்லோட் ஆன எல்லா வீடியோஸும் நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியும். சரியா? உங்களுக்கு ரிலேட்டட் ஏதாவது டிஸார்டர் இருந்தால் நீங்கள் வந்து அதில் சர்ச் பண்ணிங்களன்னா உங்களுக்கு எங்களோட அப்லோட் ஆன எல்லா வீடியோஸும் கிடைக்கும். ஃபைன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நம்ம கொனோரியல் இன்ஃபெக்ஷனை பற்றி பேசியிருக்கோம், வீடியோ போட்டிருக்கேன். அந்த கொனோரியல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்கு, அதுக்கான டயட் என்ன பண்ணணும் மேடம் அப்படின்னு கேட்பாங்க. அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி எனக்கு கொனோரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதுக்கு என்னென்ன உணவு முறையெல்லாம் ஃபாலோ பண்ணால் இந்த கொனோரியல் இன்ஃபெக்ஷன் வந்து நான் வெளியே வரலாம், அப்படியா இருக்கலாம் உங்கள் கேள்வி. இல்லைனா எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கொனோரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க. ஏன் ஃப்ரீக்வெண்ட்டாக கொனோரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா, நீங்கள் எதெல்லாம் வேணாம்னு சொல்கிறீங்களோ, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ, எதெல்லாம் பண்ணால் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் தான் நான் பண்ணுறேங்க, என்னால் மாற்றிக்க முடியல, அதனால எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கொனோரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது வந்து நான் வெளியே வரணும், அதுக்கான டயட்டு. இல்லைனா அது வந்து ரொம்ப சிவியராக நான் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு ரொம்ப சிவியராக கொனோரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, சிவியரான இன்ஃபெக்ஷன் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அதுலேருந்து வெளியே வரணும், அதுக்கான டயட்டு அப்படின்னு இந்த மூணுத்துல எதுவும் உங்களோட கேள்வியாக இருந்தாலும் இதுதான் அதனோட டயட் பேட்டர்ன். நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாகவே சொல்கிறேன், நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கோனோகோக்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதாவது கொனோரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. கொனோரியல் இன்ஃபெக்ஷன்றது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர். இது இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லா இன்ஃபெக்ஷனையும் சொல்கிற மாதிரி தான் தண்ணி 3 லிட்டர் குடிங்க. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 3 லிட்டர் தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட பாடியோட டாக்ஸின்ஸ்லாம் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியே வந்துடுது. ஸோ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. இன்கேஸ் நீங்கள் வார்ம் கிளைமேட்டில் வேலை செய்கிறீங்க, அதாவது உஷ்ணமான வேலை செய்கிறீங்க, இல்லை வந்து வெளியே நிறைய சுற்றுறீங்க, இல்லை ஃபார்மர் இந்த மாதிரிலாம் என்ன, கண்டிப்பாக 4 லிட்டர் தண்ணி குடிங்க. அப்போ உங்களோட பாடி டெம்பரேச்சரும் மெயின்டைன் ஆகும், டாக்ஸின்ஸும் வெளியே வரதுக்கு அந்த தண்ணி ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணலாம், இந்த கொனோரியல் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு ப்ரூவன் ரெமெடி இருக்குது. அது வந்து ஹைட்ராஸ்டிஸ் கெனடென்சிஸ் அப்படின்வாங்க, அது எல்லோ ரூட் அப்படின்வாங்க, இங்கிலீஷில் வந்து கோல்டன் சீல் அப்படின்வாங்க. அதாவது அது ஒரு செடி, அந்த செடியினோட வேறு தான் வந்து எல்லோ கலராக இருக்கும் அந்த வேறு. அந்த எல்லோ ரூட்டுங்கிறது வந்து ஒரு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் வரும். அது ஹோமியோபதிக் மெடிசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராஸ்டிஸ் கெனடென்சிஸ் அப்படின்ற நேமில் வரும். அது நாங்கள் கோனோகோக்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன், ப்ரூவன் மெடிசனாக அதை நாங்கள் கொடுப்போம். ஃபைன். அதை வச்சு நம்ம டீ குடிக்கலாம். எப்படிங்க டீ குடிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இந்த நாட்டு மருந்து கடையில் கோல்டன் சீல் அப்படின்னு கேளுங்க, இல்லை எல்லோ ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரூட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, வேறு, அந்த மஞ்ச வேறு அப்படின்னு, வெட்டி வேறு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மஞ்ச வேறுன்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. அந்த ரூட்டை வாங்கிட்டு, அது ஆல்ரெடி கழுவி காய வச்சதாக தான் இருக்கும், அந்த ரூட்டை வாங்கிட்டு நீங்கள் இன்னும் ஒரு முறை ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு குட்டி குட்டியாக சின்ன கொஞ்சம் ஷார்ப்பான கத்தியில் நல்லா குட்டி குட்டியாக வச்சு கட் பண்ணிவிட்டு, இல்லை புட்டு போட்டுருங்க, நல்லா காஞ்சிட்டுருக்குன்னா புட்டாலே வந்துடும், போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு அரைச்சி வச்சுக்கோங்க. பவுடர் ரொம்ப வராது, கொஞ்சம் குட்டியாக தான் வரும். அரைச்சி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, அந்த எல்லோ ரூட் பவுட்ரு வந்து 1 டீஸ்பூன், இல்லை எங்களுக்கு ரூட்டாகவே நாங்கள் அப்படியே போட்டுக்கணும், நல்லா இவ்வளோ அந்த ரூட்டை வந்து நல்லா உடச்சி சும்மா நசுக்கிக்கோங்க. நல்லா நசுக்கிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணியில் ஒன்று பவுட்ராக இருந்தால் 1 டீஸ்பூனு, இல்லைனா வந்து வேறாக இருந்தால் நல்லா இவ்வளோ வேறுங்க எடுத்து நல்லா போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வைக்கும் போதே 2 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுடணும், 1/2 துண்டு இஞ்சி போட்டுக்கணும், ஒரே ஒரு பூண்டு பல் போட்டுக்கணும், இல்லைனா பூண்டு பல் தனியாக பூண்டு பால் கொடுத்துக்கலாம், குடிச்சிக்கலாம். இது போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு 1 கிளாஸ் இருக்கிற அந்த தண்ணி வந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு சுண்ட காயும். காஞ்ச பின்னாடி அதை எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க, இல்லை துணியில் போட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு 1 எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணிவிடுங்க, ஒரு பகுதி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு 1 டீஸ்பூன் ஹனி போட்டு நல்லா கலந்து குடிச்சிக்கோங்க. இது வந்து காலையில் 1 முறை, ஈவினிங் 1 முறை. காலையிலன்றது ப்ரஷ் பண்ணி முடிச்சானோடனே ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் சீல் டீ குடிக்கலாம். இந்த கோல்டன் சீல் டீயை தான் வந்து எல்லோ ரூட் டீ அப்படின்னு நான் சொல்கிறேன், இல்லைனா ஹைட்ராஸ்டிஸ் கெனடென்சிஸ் ரூட் டீ. ஓகேங்களா? இது 3 அதுக்கே தான் பேர். அந்த டீ வந்து காலையில் ப்ரஷ் பண்ணி முடிச்சானோடனே ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் குடிச்சிக்கோங்க. திரும்பி நைட்டு தூங்க போகும்போது 1 கிளாஸ் குடிச்சிக்கோங்க. இல்லைங்க எங்களுக்கு 1 ஸ்பூன் போடுறது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளேவர் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குன்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பட் லெமனு ஹனி எல்லாம் சேம் குவான்டிட்டி போட்டுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு நாளைக்கு 2 முறை எடுக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடியும்னா வெறும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு,
ரா வெஜிடபிள்ஸ் சாலட் ஒன்று, ரா வெஜிடபிள்ஸ் சாலட் எடுத்துக்கோங்க. அந்த ரா வெஜிடபிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்டரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளால ராவாக சாப்பிட முடியாது. ஒன்று எடுத்துக்கலாம், குக்கும்பர் நல்லா எடுத்துக்கலாம், அதாவது வெள்ளரிக்காய், கேரட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு சாலட் பண்ணிவிடுங்க. சாலட் பண்ணிவிட்டு அந்த சாலட் வந்து மார்னிங் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு ஹாட் வாட்டர் வித் லெமன் குடிக்கலாம். அப்படி எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றீங்களா, இட்லி தோசை எது சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க. கூட நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி வச்சுக்கோங்க. இட்லிக்கு சாம்பார் தொட்டு ஒரு கப்பு, இவ்வளோ பெரிய கப்பு ஃபுல்லும் வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி அந்த இட்லிக்கு சாப்பிட்டுக்கோங்க மார்னிங். மதியானம் ஆஸ் யூஷுவல் லஞ்சு புழுங்கலரிசி தான் சாப்பிடணும், பச்சரிசி சாப்பிடாதீங்க. அதுவும் புழுங்கலரிசி சாப்பிடுங்க. நிறைய பேர் கிட்ட சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஆஃப் பாயில்டா ஃபுல் பாயில்டா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி புழுங்கலரிசினாலே ஃபுல் பாயில்டு தான் வந்து புழுங்கலரிசின்னு சொல்கிறது. அதனால ஃபுல் பாயில்டு ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட ஒரு நாள் கீரை, ஏதாவது கீரை, முருங்கீரை மட்டும் வேண்டாம். முருங்கீரை சமைக்கிற மாதிரி இருந்தால் ஒன்று சிறுபருப்பு போட்டு சமைச்சுக்கோங்க. இல்லை ஆஸ் யூஷுவல் வேர்க்கடலை போட்டு நாங்கள் சமைப்போங்க அப்படின்னீங்க, வேர்க்கடலை போட்டு சமைச்சிட்டு இறக்கி வச்சுட்டு அரை எலுமிச்சம்பழம் இல்லை 1/4 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லை நாங்கள் வந்து பருப்பு தேங்காய் போட்டு சமைப்பேன்றீங்களா, பருப்பு தேங்காய் போட்டு சமைச்சு எல்லாம் வச்சுட்டு கடைசியில் கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றிடுங்க. இது ஏதாவது பண்ணிக்கோங்க, சரிங்களா. அது கூட வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை போதும். மீதி வந்து 7 நாளில் 3 நாள் வேற வேற கீரை, 3 நாள் வேற வேற வெஜிடபிள்ஸ். அப்படி நான் இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்க்கே சொல்வேன், அதாவது ரெயின்போ ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுங்க அப்படின்னு. ரெயின்போ ஆஃப் வெஜிடபிள்ஸ்னால் எல்லா கலர் வெஜிடபிள்ஸும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று அப்படின்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா. அதே மாதிரி மஷ்ரூம்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். மஷ்ரூம்ஸ் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இன்க்ரீஸ் பண்ணும். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப நல்லது. ஸோ மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன் இன்ஃபேக்ட் வைரல் இன்ஃபெக்ஷனே வந்து சில விதமான மஷ்ரூம்ஸ் வந்து கில் பண்ணுது அப்படின்றதும் வந்து ப்ரூவிங்ஸ் ஆயிருக்கு. ஸோ மஷ்ரூம்ஸ் வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்றதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க முடியாது. வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க. மாதிரி ரெட்டினால் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. ரெட்டினால் ரிச் ஃபுட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த நாட்டுக்கோழி இருக்குது பார்த்தீங்களா, நாட்டுக்கோழியோட ஈரல் அதில் வந்து ரெட்டினால் நிறைய இருக்குது. அதே மாதிரி வெள்ளாட்டு இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளாட்டினோட ஈரல்லையும் ரெட்டினால் நிறைய இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா சமைச்சிட்டு இறக்கி வச்சுட்டு எலுமிச்சம்பழம் ஆற புழிஞ்சு விட்டுடணும். அப்போ தான் அந்த ரெட்டினால் வந்து நம்ம லிவரில் ஸ்டோர் ஆகும். அதனால அதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இன்னொன்று சில டிமெரிட்ஸ்லாம் வந்து அது வந்து இந்த லெமன் குடியறதுனால வந்து எலிமினேட் ஆகிடும், புரியுதுங்களா. ஸோ அது எடுத்துக்கலாம். வேற என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ் நல்லா எடுத்துக்கலாம். அமினோ ஆசிட்ஸ் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. பி காம்ப்ளெக்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. பி காம்ப்ளெக்ஸ்னாலே நம்ம எல்லா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லையும் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கும் மேலே எதில் இருக்குது அப்படின்னீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டின தானியங்களில் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது. உடனே ஒரு சிலர் கேட்பாங்க, மேடம் நம்ம கொள்ளு நல்ல முளை வரும், கொள்ளு எடுத்துக்கலாமா, கொள்ளு ரொம்ப சூடுங்க, கொள்ளு தவிர இது எதுனாலும் எடுத்துக்கோங்க. மாதத்தில் ஒரு முறை கொஞ்சமாக கொள்ளு எடுத்துக்கலாம். கொள்ளு எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா உங்களோட ஹீட் வந்து பாடி ஹீட் அதிகமாகிடும். உங்களோட இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு, பட் இருந்தாலும் இதுக்கு வேண்டாம், சரிங்களா. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வேற ஃப்ரூட்ஸில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கோங்க. பனானா எடுத்துக்கலாம், வாழைப்பழம், அந்த எல்லா நியூட்ரியன்ஸும் வந்து ட்ரேஸில் இருக்குது. ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி ஜூஸ் கூட டெய்லி குடிக்கலாம், வித்தவுட் சுகர் எடுக்கணும். எல்லா ஃப்ரூட்ஸும் எடுங்க. பப்பாயா மட்டும் வேண்டாம், அதாவது பப்பாளி பழம், பைனாப்பிள், பலாசொலை, மாங்காய், மாம்பழம் வேண்டாம். இல்லைங்க எனக்கு பப்பாளி பழம் ரொம்ப பிடிக்கும்ன்றீங்களா, எடுத்துக்கலாம். ஒரே பீஸ் எடுத்துக்கோங்க. பப்பாளி பழம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து என்னென்னா ஸ்பைசி பப்பாளி மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்பைசி பப்பாயா அது என்ன பண்ணணும் அப்படின்னா, பப்பாளி பழத்தை நல்லா ஒரே பீஸ் தான் நல்லா பொடியை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு சீரகத்தூள் நிறைய போட்டுக்கோங்க. பெப்பர் வேண்டாம், சீரகத்தூள் போட்டு உப்பு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்துக்கோங்க. பப்பாயா சாப்பிட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி பைனாப்பிள் எடுக்கிறீங்கன்னா ஒரு துண்டு பைனாப்பிள்னா அரை எலுமிச்சம்பழம் போட்டு 2 ஜூஸ் பண்ணி, ஜூஸ்னால் 2த்தையும் அடித்து மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அதில் வந்து லெமன் கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம போட்டுடுறோம். சுகருக்கு பதில் ஹனி போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது பைனாப்பிள் ஜூஸில் லெமன் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு பைனாப்பிள்னா 1/4 எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க. 2 துண்டு பைனாப்பிள்னா அரை எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க. அப்படி லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி போட்டு ஐஸ் வாட்டர் போட்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா. மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால், இப்போ மாம்பழம் சீசன் இல்லை, பட் இருந்தாலும் மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மாம்பழம் சாப்பிட்டு ஒரு கிளாஸ் பசுப்பால் குடிச்சிடுங்க, சரிங்களா. பலாசொலை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஹனி வச்சு தான் சாப்பிடணும். இல்லை ஹனியில் டிப் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அது கூட ரொம்ப வேண்டாம். 20 பலாசொலை சாப்பிட்றது, 30 பலாசொலை சாப்பிட்றதுலாம் வேண்டாம். ஒரு 5-6 சாப்பிடலாம், சரிங்களா. இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் இதுக்கான டயட்ஸ். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஃபுட் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூண்டு பால் எடுத்துக்கோங்க. பூண்டு பால் எப்படின்னா
ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. அதில நல்ல 2, 3 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க ஆரம்பிக்கும் போதே 2 பூண்டு பல்லு நல்லா நசுக்கி அந்த பால்ல போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கும்போது பனங்கற்கண்டு இல்லைன்னா பனவெல்லம், நாட்டு சர்க்கரை ஏதாவது போட்டு கொஞ்சமா ரொம்ப ஹெவியா போடும். கொஞ்சமா போட்டு குடிச்சுக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த கொனோரியல் இன்ஃபெக்ஷனுக்கான டயட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுக்கும் மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலோ, இல்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லைங்க எனக்கே இருக்கு நான் டாக்டர் கிட்ட பேசணும், டீட்டெயில்டா கேட்கணும். என்ன இன்ஃபெக்ஷனே எனக்கு தெரியல நான் கண்டுபிடிக்கணும். எந்த உங்களோட குவெரீஸா இருந்தாலும் இந்த வீடியோ அப்லோட் ஆயிட்டு இருக்கும்போது, இது கூடவே எங்களோட ஃபோன் நம்பரும் வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டாஃப்ஸ் தான் பேசுவாங்க, நான் பேச மாட்டேன். ஸ்டாஃப்ஸ் கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வேணும்னு சொல்லுங்க. அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அது பிரகாரம் அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். மேலும் இன்னொரு டாபிக்கோட இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.